உங்களில் ஒருவர் யாருடன் நட்பு வைத்து இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். அது நண்பனுக்கு நாம செய்யற அவனுடைய உரிமை. பஸ்ல போறோம், பைக் வாங்குறதுக்கோ காசு இல்லை. ஒரு சில நாட்களுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு என்கிட்ட கார் வந்துச்சு. ரைஹான்ட்ட அதே ஆக்டிவா இருக்கு. அந்த நேரத்துல நான் கார்ல போறவன் சொல்லி நட்பு மாறக்கூடாது. அப்படி மாறுகின்றவன் உண்மையான நண்பன் இல்லை. என்னுடைய நண்பர்களுடைய குறைகளை மற்றவங்களுடன் பேசினேன்னு சொன்னா நான் ஒரு துரோகி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வெள்ளிக்கிழமை நாம் உரிமைகள் பற்றி கேட்டோம். மேலும் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் மீது இருக்கின்ற உரிமைகளை, சில உரிமைகளை நாம் கேட்டோம். இன்று நாம் ஒரு சகோதரருக்கு, ஒரு நண்பருக்கு இன்னொரு நண்பரின் மீது இருக்கின்ற உரிமைகளை பார்ப்போம். என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உரிமைகள் என் மீது என்ன இருக்கிறது, எது குரானும் ஹதீஸை படி எவ்வாறு நான் அவனுடன் நடந்து கொள்ளும் என்று நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்ப்போம். அரபியில நண்பன் என்றால் சதீக் என்று சொல்வார்கள். சதீக் சதாகாலிருந்து இருக்கு. சதாகா என்றால் நேர்மை, உண்மை, பாசம், நேசம், இது எல்லாமே இருக்கணும். அப்போ நாம் யாருடன் நட்பு வைக்க போகிறோமோ அவனிடத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். புரியுதாங்க? நட்பு எதுக்கு? ஒரு நபர் எனக்கு தேவை. எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவர் என்னுடன் நேர்மையாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் நான் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தால் அதை அவர் காப்பாற்ற வேண்டும். எனக்கு தேவை என்று வந்தால் அவர் எனக்கு உதவி செய்வதற்காக வர வேண்டும். அவர் நேர்மையாக இருக்க வேண்டும், நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்காக தானே நண்பன் வேணும் நமக்கு. தெரியுதா? அப்போ அந்த நண்பன் தேர்ந்தெடுக்கின்ற நேரத்தில் நல்லவரா தீயவர்களா என்று பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தாவூத் மற்றும் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு நபர் தன்னுடைய நண்பனின், தன்னுடைய தோழரின் மார்க்கத்தின் மீது இருப்பாரு. அவர் மார்க்கம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன? அவருடைய சிந்தனைகள், அவருடைய வாழும் வழி, அவருடைய வழியில அவர் இருப்பாரு. ஆகையினால் ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், ஆகையினால் உங்களில் ஒருவர் யாருடன் நட்பு வைத்து இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். என்னுடைய நண்பன் இவன் என்னுடைய நண்பனாக இருக்கின்றான், அல்லது இவனுடன் நான் நட்பு வைக்க போகின்றேன், இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான், ஏன் அவன் எப்படி இருக்கிறானோ அவனுடன் நட்பு வைத்தால் நானும் அவ்வாறு மாறிவிடுவேன். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மஸலு ஜலீஸி ஸாலிஹி வஸ்ஸூஇ, நல்ல தோழன் மற்றும் தீய தோழனின் உதாரணம் கமஸலி ஹாமிலில் மிஸ்கி, கஸ்தூரி விற்பவனை போன்றும், வநாஃபிகில் கீரி, கொள்ளனை போன்று. கொள்ளன் யார் தெரியுமா? கொள்ளன் யாருங்க? கொள்ளன் யாரு ஷாரிக் பாய்? கொள்ளன் இரும்பு பொருள்களை செய்வான்ல, அது கொள்ளன். ஒன்று கஸ்தூரி விற்பவன் பக்கத்துல உட்கார்ந்தோன்னு சொன்னா, ஒன்று அவர் நமக்கு அன்பளிப்பாக கஸ்தூரியை தருவாரு, அல்லது அவட்ட நாம கஸ்தூரி வாங்குவோம் காசு கொடுத்து, அல்லது குறைஞ்சபட்சம் அவரிடத்தில் இருக்கின்ற காலம் எல்லாம் அந்த கஸ்தூரியோடைய நறுமணம் நமக்கு கிடைக்கும். மற்ற தீய தோழன் உடைய உதாரணம் என்ன? கொள்ளனை போல. கொள்ளன் பக்கத்துல நாம உட்கார்ந்தா அவன் என்ன செய்வான்? நம்முடைய ஆடைகளை எரிப்பான், அல்லது அவன்கிட்ட இருக்கிற துர்நாட்டம் நம்மிடத்தில் வரும். ஆகையினால் நல்லவர்களுடன் இருந்தால் நல்லது கிடைக்கும், அல்லது நல்லதாக நாம் நினைப்போம்.
தீயவர்களுடன் இருந்தால் ஒன்று நமக்கு பாதிப்பு அல்லது அவன்கிட்ட இருக்கிற துர்நாட்டம் நம்மிடத்தில் வரும். ஆகையினால் நல்லவர்களுடன் தான் நாம் நட்பு வைக்க வேண்டும். நல்லவர்களுடன் நட்பு வைத்தால் இந்த உலகத்தில கூட நமக்கு நலம் கிடைக்கும், மறுமையில கூட அவர்கள் நமக்கு பிரயோஜனம் தருவார்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான் சூரத்துல் ஜுஹ்ருஃபில், அல் அஹில்லாஉ நெருங்கிய நண்பர்கள் யௌம இதின் அந்த நாளில் பாதுஹும் லிபாதின் அதுவுன் ஒருவருக்கொருவர் எதிரியாக ஆகிவிடுவார்கள். இல்லல் முத்தகீன் அல்லாவை அஞ்சி வாழ்கின்றவர்களை தவிர. அப்போ என்ன தெரியுது? அல்லாவை அஞ்சி வாழ்கின்றவன் என்னுடைய தோழராக இருந்தால், நண்பராக இருந்தால், இந்த உலகத்தில கூட அவர்கிட்ட எனக்கு நன்மைகள் கிடைக்கும், மறுமையில கூட அவர் எனக்கு உதவி செய்வாரு, எனக்காக ஷஃபாத்து செய்வாரு. அதே அவர் தீயவருடன் நட்பு வைத்தால் இந்த உலகத்தில கூட அவன்கிட்ட எனக்கு நேர்மை கிடைக்காது, மறுமை நாள்ல கூட அவன் எனக்கு எதிரியா மாறுவான். எதிரியா மாறி என்ன செய்வான்? அல்லாஹ் இடத்துல சொல்லுவான், அல்லாஹ் இவனாலதான் நான் கெடுதல் செஞ்சேன், அன்னைக்கு இவன் தான் எனக்கு தியேட்டருக்கு கூப்பிட்டுட்டு போனா, அன்னைக்கு இவன் தான் எனக்கு மோசடி செய்ய சொல்லுவான், என்னால் அவனுக்கு எந்த எல்லாம் பாதிப்பு வந்துச்சோ அதுக்கு பழி வாங்குவான். அதே நல்லவனுடன் நான் இருந்தால், நான் செய்த பாவங்கள் இருந்தாலும் அவருடைய ஷஃபாத்தை கொண்டு அல்லாஹ் எனக்கு மன்னிப்பான். ஆகையினால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடன் நாம் நட்பு வைக்க வேண்டும். நல்லவர்களுடன் இருக்க வேண்டும் என்றால், நல்லவர் யார்? யார் அல்லாஹ்வுடன் இருக்கிறாரோ அவர்தான் நல்லவர். யார் அல்லாஹுக்காக வாழுகின்றாரோ அவர்தான் நல்லவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ்வின் நிழலை தவிர வேற நிழல் இல்லாத நாளில் அல்லாஹு தஆலா சில நபர்களுக்கு அவனுடைய நிழலில் வைப்பான். அவர்கள் எத்தனை நபர்கள்? 7 வகையான நபர்கள். அவர்களில் ஒருவர் யார் என்றால், ரஜுலானி 2 நபர்கள், தஹாபா ஃபில்லா ஒருவருக்கு ஒருவர் அல்லாஹ்வுக்காக நேசித்தார். ஒருவருக்கு ஒருவர் நேசித்தார் என்றால் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக நேசித்தார். இஜ்தமா அலைஹி அதற்காக தான் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த 2 பேர் ஏன் சேர்ந்து இருக்கிறாங்க? ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து பயானுக்கு போவாங்க. இவர் எதுக்கு இவர்கிட்ட வர்றாரு? ஏன்னா இவர் ஆலிம் சாப் சொல்லி இவர் சேர்ந்து இருக்கிறாரு. சரி, இவர் ஆலிம் சாப் இவருடன் ஏன் சேர்ந்து இருக்கிறாரு? இவர் நல்லதை தேடுகின்றவர், அதனால ஆலிம் சாப் இவர்களுடன் சேர்ந்து இருக்கிறார். அப்போ அல்லாஹுக்காக தான் சேருவார்கள். அலைஹி அதுக்காக தான் பிரிந்தாலும் அதுக்காக தான் பிரிவார்கள். ஏனென்றால் அவனுடைய கொள்கை சரியில்லை, அவனுடைய அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றான், அல்லாஹ்வை விரும்பவில்லை, அதனால நீ எனக்கு தேவையில்லை. இன்னொரு பயன் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்பா. ஒரு நபர் யாரை நேசிக்கின்றானோ அவருடன் இருப்பார். மறுமை நாளில கூட இங்க நான் யாரை விரும்புகிறோமோ மறுமை நாளில் கூட அவருடன் நாம் இருப்போம். அப்போ இங்கே நரகவாதிகளுடன் நாம் நட்பு வைத்தால், நரகவாதிகளுடன் நாம் பாசமாக நேசமாக இருந்தால் மறுமையில கூட யாருடன் நாம இருப்போம்? நரகவாதிகள் கூட இருப்போம். தேவையில்லை. அப்போ மறுமையில யார் கூட வாழ விரும்புகிறோமோ அப்படிப்பட்டவர்களுடன் தான் நாம் நட்பு வைக்க வேண்டும். சரி, இப்போ தெரிஞ்சிச்சா யாருடன் நட்பு வைக்க வேண்டும்? நல்லவர்கள். முடிந்த அளவுக்கு யாரிடத்தில் இறையச்சம் அதிகமாக இருக்கிறதோ அவருடன் தான் நட்பு வைக்க வேண்டும். இப்போ நல்லவர்களுடன் நட்பு வைத்ததற்கு பிறகு அவருக்கு நம் மீது சில உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகள் நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த உரிமைகள் என்ன? அதில் ஒன்று அபுதாவுத் மற்றும் திர்மிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மிக்தாம் பின் மாதி கரீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, காலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அஹப்பர் ரஜுலு அஹாஹு, ஒரு நபர் தன்னுடைய சகோதரை நேசித்தால் ஃபல்யுஹ்பிர்ஹு அன் யுஹிப்பஹு, அவரை நேசிக்கின்றார் என்று அறிவிக்க வேண்டும். நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். அது நண்பனுக்கு நாம செய்யற அவனுடைய உரிமை. இன்னொரு விஷயம்,
நண்பன்டேந்து வாங்குறதுக்காக நட்பு இருக்கக்கூடாது. நல்லவர் சொல்லி இருக்கிறோம்ல, நல்லவர் நம்முடைய நண்பனாக இருந்தாலே அவர் நம்முடன் இருக்கின்ற காலமெல்லாம் அவர்டேந்து நமக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். ஏமாற்ற மாட்டார், நல்ல உபதேசத்தை செய்வாரு, நீதியாக நடந்து கொள்வார். அப்போ அவருடைய நன்மைதான் வேண்டும் சொல்லிதான் நம்ம நட்பு வைக்கணுமே தவிர பணத்துக்காக, பொருளுக்காக, பதவிக்காக நாம அவருடன் இருந்தால் அதுக்கு பேர் நட்பு இல்லை. அதுக்கு பேர் என்ன? சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். புரியுதாங்க? இனிமே ஹோட்டலுக்கு போனா அவர்கிட்ட நாம வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி போகக்கூடாது. கூப்பிட்டுட்டு போனா நான் என் நண்பனுக்கு மீது செலவு செய்வேன்னு சொல்லி போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புன் நாசி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யாரு? அன்ஃபஉஹும் லின்னாஸ், யாரு மக்களுக்கு அதிகமாக பயன் தருகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ் இடத்தில பிரியமானவர்கள். முடிந்த அளவுக்கு நாம் நம்முடைய நண்பனுக்காக அதிகமாக செய்ய முயற்சி செய்யணும். அவன் 100 ரூபாய் கொடுத்தான், நானும் 100 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னா அப்படிப்பட்ட நட்பு அது உண்மையான நட்பு இல்லை. அது செல்ஃபிஷ்னஸ். அது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கால வசதியாக வாழ்ந்தார்கள். மதீனாக்கு வந்ததற்கு பிறகு முஹாஜிரின்கள் என்றால் யாருன்னா மக்காவை விட்டு மதீனாக்கு வந்தவர்கள். அவர்களிடத்துல எதுவுமே இல்லை. பணத்தையும் விட்டுட்டு வந்துட்டாருங்க, வீட்டையும் விட்டாங்க, வியாபாரத்தையும் விட்டாங்க, மதீனாக்கு வந்துட்டாங்க. தங்குறதுக்கு இடம் இல்லை, வியாபாரம் செய்யறதுக்கு வியாபாரம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஹாஜிர் தோழரை இன்னொரு அன்சார் தோழருடன் சகோதரர்களாக ஆக்கினார்கள். நீ இவருடைய சகோதரர், நீ இவருடைய சகோதரர். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு என்ன செய்வாரு? இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பாரு, சாப்பிட்றதுக்கு உணவு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு இல்ல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகோதரர்களாக ஆக்கினார்கள். அப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மத்தியில அவங்க 2 பேருக்கும் சகோதரர் ஆக்கிட்டாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார்கள், சுருக்கமாக சொல்றேன். சஅத் பின் ரபி சொன்னாரு, அப்துல் ரஹ்மான், நான் மதீனாலேயே வசதி உள்ளவன், என்னிடத்த நிறைய பொருள்கள் இருக்கிறது, பாதி பொருள்களை நீங்க வச்சுக்குங்க. நாம என்ன செய்வோம்? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆஹா ஆஹா. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னார், ரொம்ப நன்றி வேண்டாம், மார்க்கெட் எங்க இருக்கு காமிங்க. அவர்கிட்ட இருந்த மக்காலேருந்து கொண்டு வந்த சில பணத்தை வைத்து மார்க்கெட்டுக்கு போய் வியாபாரம் செய்யறதுக்கு ஆரம்பித்தால் சிறிய காலத்துல மீண்டும் பெரிய வியாபாரியாக வந்துட்டார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முடிந்த அளவுக்கு நண்பர்கள்ட்ட வாங்க கூடாது, கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதான் உண்மையான நட்பு. இன்னொரு விஷயம், நட்பு இருந்தால் இன்னும் அந்த நட்பு அதிகமாயிட்டே இருக்கணும், குறையக்கூடாது. சிச்சுவேஷன் மாறினா, சூழ்நிலைகள் மாறினா நண்பர்களும் மாறக்கூடாது. இன்னைக்கு நாம 2 பேரும் பஸ்ல போறோம், பைக் வாங்குறதுக்கோ காசு இல்லை. ஒரு சில நாட்களுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு என்கிட்ட கார் வந்துச்சு, ரைஹான்ட்ட அதே ஆக்டிவா இருக்கு. அந்த நேரத்துல நான் கார்ல போறவன் சொல்லி நட்பு மாறக்கூடாது. அப்படி மாறுகின்றவன் உண்மையான நண்பன் இல்லை. ஏழையாக இருந்த நேரத்தில் எப்படி நட்பு இருந்ததோ, பணம் வந்ததற்கு பிறகும் நட்பு அப்படிதான் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாக்கு வந்தாங்க. உலக ரீதியாக பார்த்தா அவரிடத்துல எதுவுமே இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, எதுவுமே இல்லை. அன்சார் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா, மதீனா எல்லாமே அவருடைய கை கீழ். அந்த நேரத்தில் அன்சார் சஹாபா பெருமக்கள் நினைத்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ மக்கால இருந்துருவாங்க, இப்ப நாம அவர் பெரிய ஒரு ஆட்சிக்கு தலைவராக இருக்கிறார், ஆயிரக்கணக்கான தோழர்களுக்கு எஜமானாக இருக்கிறார், எல்லாமே வந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹா
இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான், வ ரசூலுஹு, மேலும் அவனுடைய தூதராக இருக்கின்றேன். ஹாஜர்து இலல்லாஹி வ இலைக்கும், நான் அல்லாஹ்வின் பக்கம் மேலும் உங்களின் பக்கம் ஹிஜ்ரத் செய்தேன். ஃபல் மஹ்யா மஹ்யாக்கும், வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையுடன் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். வல் மமாத்து மமாத்துக்கும், நீங்க எங்க மரணிக்கிறீங்களோ அங்கதான் நானும் மரணிப்பேன் சொல்லி தனக்கே மதீனா வாசிகளுக்கு கொடுத்துட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதாங்க? நான் பைத்துல் முகத்தஸ்ல போய் எனக்கு கபர் இருக்கணும்னு சொன்னாரா? மக்கால எனக்கு காபாக்கு பக்கத்துல எனக்கு கபர் இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம் இல்ல? இல்ல. அன்சார் தோழர்கள் என்னுடன் இருந்தாங்கல்ல, நானும் அவங்களை விட்டு பிரிய மாட்டேன். இதுதான் நட்புக்கு அழகு, மாறக்கூடாது. இன்னொரு விஷயம், நண்பர்களுடைய குறைகள் யாராவது வந்து சொன்னா கேட்க கூடாது. ஏன்னா நம்ம நல்லவனுடன் தானே நட்பு வச்சிருக்கிறோம். ஒண்ணு, அநேகமா நம்முடைய நண்பர் தப்பு செய்திருக்க மாட்டார், ஏன்னா அவர் நல்லவர் இல்ல, இது அவதூறு, இது தப்பா பேசுறாங்க. நம்முடைய நண்பனை பத்தி யாராவது வந்து சொன்னா, இல்ல என்னுடைய நண்பன் இப்படி செய்திருக்க மாட்டான்னு சொன்னோம். ஒரு கால் அது தப்பு இருந்தா கூட அது பெருசாக எடுக்கக்கூடாது. புரியுதாங்க? இப்னு சீரின் பெரிய தாபிஈ, அவர் சொல்றார்கள், யஹ்தமிலு ரஜுலு லி அஹீஹி இலா 70 ஸல்லத்தன், ஒருவர் தன்னுடைய சகோதரருடைய 70 தவறுகளை பொறுத்து கொள்வார். 70 தடவை தவறு செய்கிறார். ரைஹானுக்கு நான் சொல்வேன், தஃப்சீருக்கு போறேன், 8:15 வந்துருங்க. ரைஹான் 8:15 வந்துடுவார். நான் இறங்குறது எப்போ? 8:25. ரைஹான்கிட்ட வந்து கேட்பேன், ரைஹான் லேட் ஆயிடுச்சா? எதுவுமே இல்லை சாச்சா, மன்னிச்சிட்டாரு. ஏன்? நல்ல நண்பர். ஒரு நல்ல நண்பர் தன்னுடைய சகோதரருடைய 70 தவறுகளை பொறுத்து கொள்வார். வயத்துலுபு லஹு அல் மஆதீர், அவருக்காக சாக்கு தேடுவார். அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அதுக்காக பண்ணியிருக்க மாட்டாருங்க, அவரு வேற வழியில போயிருப்பாரு, அதனால அது நடந்திருக்கும். அவர் லேட் பண்ணிட்டாருங்க, உங்களுக்கு 1/2 மணி நேரம் நிக்க வச்சுட்டாருங்க. இல்லைங்க, ஏதாவது ஒரு வேலை வந்திருக்கும், பசங்களுக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டுட்டு போயிருக்கணும், ஏதாவது வந்து அதுக்காக தான் பண்ணுவார் சொல்லி சாக்கு தேடணும். புரியுதாங்க? ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? நண்பனுடைய குறைகளை போய் வெளியில சொல்றவங்கள நாம தான் இருக்கிறோம். அவன் தான் தீய நண்பன். இது வரைக்கும் நான் என்னுடைய நண்பர்களுடைய குறைகளை மற்றவங்களுடன் பேசினேன்னு சொன்னா நான் வந்து ஒரு துரோகி. தௌபா செய்ய வேண்டும். நட்பு யாருடன் வைத்து இருக்கிறோமோ அவர்களுடைய தவறுகள் தெரிந்தால் கேட்க கூடாது. வேணாப்பா, என் நண்பனை பத்தி நான் கேட்க மாட்டேன். அவ்வாறு அந்த தவறுன்னு சொல்லி உறுதி ஆனா கூட அதுக்காக நல்ல சாக்கு தேட வேண்டும். அதுக்காக பண்ணியிருக்க மாட்டாருங்க, இதுக்காக பண்ணியிருப்பாருங்க, மனிதன் தானுங்க அவரு, எதுவும் நடந்துச்சுங்க. வைல்லம் ஃபைன் அக்னாஹு தாலிக், அது போதும் ஆயிடுச்சுன்னா போதும். வைல்லா, சாக்கும் கிடைக்கல என்றால் லஅல்ல லி அஹி உஸ்ரன் காபா அந்தி, அவருக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஆனா அந்த காரணம் எனக்கு தெரியல. நீங்க யோசிச்சு பாத்தீங்க, என்ன எதுக்காக அவர் தவறு பண்ணியிருக்காரு சொல்லி எவ்வளவு யோசிச்சா கூட உங்களால தெரிந்து கொள்ள முடியல. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், எனக்கு தெரியல என்று இருக்க வேண்டும். அதான் உண்மையான நண்பன். இன்னொரு விஷயம் என்ன, நம்முடைய நண்பன் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயம் நாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போல்லாம் நான் ரசூலுல்லாஹ் சொல்றேனோ அந்த நேரத்தில் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹத்தஸ ரஜுலு பில் ஹதீஸி, ஒரு நபர் ஒரு விஷயத்தை சொல்லி சும்மல் தஃபதா, திரும்பிட்டார் என்றால், திரும்பி போனார் சொன்னால், ஃபஹிய அமானத்துன், அது அமானிதம். அமானிதம் என்றால் என்ன? உங்களிடத்தில் ஒரு பொருளை கொடுத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று கொடுத்தால் அதுக்கு பேர் அமானிதம், அமானத். அப்போ ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு, உங்களுக்கு தெரியும், ஏன் சொல்லி இருக்கிறாரு சொன்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக சொல்லி இருக்கிறாரு. அல்ல அவருக்கு ஒரு துக்கமாக இருக்கு, யாரோ அவருக்கு அநீதி செஞ்சுட்டாங்க, வந்து நண்பன் இல்ல, நண்பன்கிட்ட சொல்றாரு, அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. இது ஒரு அமானத். இது யார் இடத்திலும் சொல்லக்கூடாது. ஆமா ஹசரத், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நைட்டு சாப்பிட்ற நேரத்துல மனைவிக்கு மட்டும் நான் போய் சொல்லிடுவேன். மனைவிக்கு சொல்றது ஆல் இண்டியா ரேடியோல போய் சொல்ற மாதிரி. புரியுதாங்க? மனைவியை நம்பி சொல்றாங்கல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, நல்ல மனைவிங்க கூட இருக்கலாம். அநேகமா
மனைவிட்ட போய், அவர் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஷாரிக் யாருக்கும் சொல்லாதீங்க, ஷாரிக் அந்த மாதிரி பண்ணிட்டாரா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம சொல்றோம் இல்ல மனைவிட்ட, அது எப்படி தெரியுமா, ஒரு மைக் இருக்கு, அந்த மைக்கோட சத்தம் உள்ள கேட்கல, ஆனா சிட்டி ஃபுல்லா ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. அந்த மைக்ல பேசுற மாதிரி மனைவிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்க. இது வரைக்கும் சொல்லி இருக்கிறோமா? எப்போ எல்லாம் நம்ம நண்பர்களுடைய மறைவான விஷயங்கள், அவர் நம்பி நமக்கு சொன்ன விஷயங்கள் வெளியில சொன்னோமோ, அப்போ எல்லாம் நாம அவருக்கு துரோகம் செஞ்சிருக்கோம். ஒண்ணு மன்னிப்பு கேட்கணும், அல்லது இனிமே என்னுடைய நண்பர்கள் எனக்கு நம்பி சொன்ன விஷயங்களை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று இருந்தால்தான் நான் நல்ல நண்பன். அது அவருடைய உரிமை என் மீது இருக்கிறது. இன்னொரு விஷயம், நண்பனுக்கு நாம் நல்ல உபதேசத்தை தர வேண்டும். நண்பன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க கூடாது. அல் மூமினு மிர்ஆத்துல் முஃமினி, ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய கண்ணாடியை போல இருக்க வேண்டும். நான் என் ஃபேஸ் சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லி எங்க போய் பார்ப்பேனா? கண்ணாடியில போய் பார்ப்பேன்ல. கண்ணாடிக்கு முன்னால நான் முகம் கொண்டு வந்த உடனே எங்க ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா தெரிஞ்சிரும்ல. அப்போ நான் கண்ணாடியை உடைச்சிருவேனா? உடைக்க மாட்டேன். நான் அழுக்கு நான் எடுத்துருவேன்ல. அதே மாதிரி தான் ஒரு நண்பன், உண்மையான நண்பன் இன்னொரு நண்பனுக்கு முன்னால் வந்தால், அவர் இடத்தில் தவறுகள் இருந்தால் அல்லது அவர் தவறு செய்து கொண்டு இருந்தால் உடனடியாக சொன்னோம், இப்ப பண்ணாதீங்க. சொல்ற நேரத்துல அவருடைய மனம் புண்படுத்தாம சொல்ல வேண்டும். இன்னொரு விஷயம், சிறிய தவறுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. சிறிய தவறுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. சில பேருக்கு அதான் அட்வைஸ் பண்றதுதான் அவங்களுக்கு ஆசை இருக்கும். அப்படி உட்காராதீங்க ஷாரி, இப்படி உட்கார், சிறிய விஷயங்களே சொல்லணும். பெரிய பாவங்கள் செய்யறாரு இல்ல, அந்த பாவங்கள் வந்து சொல்றாரு, நான் வந்து அப்பாவுக்கு நல்லா திட்டுட்டேன், நான் நண்பனாக இருந்தா என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அப்பாவுக்கு திட்டக்கூடாது, தப்பு பண்ணிட்டீங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட குறை இருந்தால் அது அப்படியே பார்த்துட்டு இருக்க கூடாது. அவர் மனதை புண்படுத்தாமல் அழகான முறையில அவருக்கு அந்த தவறுகளை காட்ட வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ரஹிமல்லாஹு இம்ரன் அஹதா இலையா உயூபி, எனக்கு என்னுடைய தவறுகளை யார் காண்பிக்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ் அருள் பொழிவானாக. வந்து குறை சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், நான் குறை எடுப்பதற்கு பார்க்க வேண்டும். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாரு பல நாட்களுக்கு பிறகு ஈராக்ல இருந்து. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாரு, நீங்க ஈராக்ல இருந்து வந்தீங்கல்ல, என்னை பற்றி மக்கள் என்ன குறையா பேசினாங்கன்னு சொல்லுங்க. அப்போ சொன்னார், எதுவுமே குறையா பேசல. இல்ல சொல்லுங்க, என்ன குறையா பேசினாரு? நீங்க முதல்ல எல்லாம் ஒரு சால்னா சொல்லுவாங்களா, ஒரு சால்னா தொட்டி சாப்பிட்டீங்களா, இப்போ 2 சால்னா சாப்பிடுறீங்களா, அதான் நான் குறை, அதுவும் குறை இல்லை. அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. இனிமே நான் 2 சால்னா சாப்பிட மாட்டேன். புரியுதாங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு என்ன, நாம் நம்முடைய நண்பர்களுக்காக எப்பவுமே துவா செய்து கொண்டு இருக்கணும். அந்த துவா செய்தால் என்ன ஆகும்? உம்மு தர்தா, அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 சஹாபியங்களும் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவத்துல் மர்இல் முஸ்லிமி லி அஹீஹி பிதஹரில் கைபி, ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரருக்காக அவர் இல்லாத நேரத்தில் துவா செய்தால், அவருடைய முதுகுக்கு பின்னால் துவா செய்தால், முஸ்தஜாபத்துன், அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ என்னுடைய நண்பர் இங்க இல்ல, அவருக்காக நான் துவா செய்றேன், அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுப்பானாக, அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவானாக என்று நான் துவா கேட்டா, அவர் இங்க இல்ல, அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். முஸ்தஜாபத்துன். அதுக்காக அதிகமாக நண்பர்களுக்காக துவா செய்யுங்க. இந்த ராசிஹி மலக்குன் முவக்கலுன், அவர் அந்த துவா செய்யற நேரத்துல அவருடைய தலை கிட்ட ஒரு மலக் இருப்பாரு, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக் இருப்பாரு. என்ன பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்டுள்ளது? குல்லமா தஆலி அஹீஹி பிகைரின், அவர் தன்னுடைய சகோதரருக்காக எப்போ எல்லாம் நல்லதை அல்லாஹ் இடத்துல கேட்கிறாரோ, ஃபகாலல் மலக்குல் முவக்கல், அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக் சொல்வாரு, பிஹி, அந்த விஷயத்தை கொண்டு, ஆமீன் வலக பிமிஸ்லிக், நீ எது தன்னுடைய சகோதரருக்காக அல்லாஹ் இடத்தில் கேட்கிறையோ, ஆமீன், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளட்டும், மேலும் அதை போல உனக்கும் கிடைக்கட்டும்.
இப்போ நான் என்னுடைய சகோதரருக்காக நீண்ட ஆயுள் கேட்டா அந்த மலக் என்ன சொல்லுவாரு, அல்லாஹ் இவருக்கும் நீண்ட ஆயுளை கொடு. நான் என்னுடைய நண்பனுக்கு எந்தெந்த விஷயத்துல அவருக்காக நான் துவா செய்யறேனோ அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தருவான். புரிஞ்சுச்சாங்க? ஆகையினால் நல்லவர்களுடன் மட்டும்தான் நட்பு வைக்க வேண்டும். நட்பு வைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். அவருடன் நல்லதாக வாழ வேண்டும். எது நாம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.